ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம நேற்று ரியல் அனாலிசிஸ் டெஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லையா குரூப்பில், ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட்டு. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி டூ செட்ஸ் தென் ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் இஸ் ஈக்குவல் டு டேஷ். அதாவது ஏவும் பியும் ரெண்டு செட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி டேஷோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி டி மார்கன் லா தெரியும். என்ன தெரியும்? ஏ யூனியன் பி டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்ங்கிறது தெரியும். இப்போ இதை வச்சு நம்மளாக ஒரு செட்டு க்ரியேட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இப்போ நான் எக்ஸுங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சரி, இந்த யூன்னு வச்சுக்கலாம், யூனிவர்சல் செட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து ஏன்ற செட்டும் பியுன்ற செட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அது நம்ம எதுலேருந்து எடுப்போம்? இந்த யூனிவர்சல் செட்லேருந்து எடுப்போம். ஏக்கு வந்து நான் 1 2 3ன்னு எடுத்துக்கிறேன். பிக்கு வந்துட்டு 3 4 5ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்துட்டு என்ன, எதுக்காக 1 2 3 எடுத்தேன்னு கேட்க வேண்டாம். நமக்கு வந்துட்டு இந்த ஏவையும் பியையும் சேர்த்தும் போது இந்த யூனிவர்சல் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வரணும், அவ்வளோதான். மற்றபடிக்கு அது நம்மளோட சாய்ஸ் தான், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இது வந்து இந்த டி மார்கன் லாவில் நம்ம போட்டு பார்க்கலாமா? ஏ யூனியன் பி நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த யூனிவர்சல் செட்டு தானே கிடைக்கும். 1 2 3 4 5, அதாவது ஏலி பிலி இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் சேர்த்து எழுதுவோம். அப்போ ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? யூவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வந்துடுச்சு. காம்ப்ளிமெண்ட்னா என்ன? இப்போ ஏ வந்துட்டு 1 2ன்னு எடுத்தோம் அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன எழுதுவோம்? இந்த 1 2வை விட்டுட்டு மீதி எல்லாமே எழுதுவோம். அப்போ ஏ யூனியன் பிங்கும் போது இந்த எல்லா எலமெண்ட்ஸும் வந்துருச்சு. காம்ப்ளிமெண்ட்னா அப்போ நமக்கு ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது. என்ன கிடைக்கும்? எம்டி செட்டு தான் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வந்துட்டு நான் பிக்கு ஒரு செட் எடுக்கிறேன். ஓகேவா? சாரி, ஓகே, ஏ டேஷ் இதை தானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏ யூனியன் பி டேஷ்க்கு நமக்கு இப்போ வந்துட்டு என்ன கிடச்சிருச்சு? எம்டி செட்டு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஏ காம்ப்ளிமெண்ட்டு. ஓகேவா? யூனிவர்சல் செட்டில் நமக்கு 1 2 3 4 5 இருக்குது. ஏன்றதில் நம்ம என்ன எடுத்தோம்? 1 2 3 எடுத்தோம். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன எழுதணும்? இந்த 1 2 3 தவிர யூவில் இருக்கிற மீதி எல்லாமே எழுதுவோமா? அப்போ என்ன வரும்? 4 5 வரும். அதே மாதிரி பி காம்ப்ளிமெண்ட்டுக்கு என்ன எடுத்திருக்கோம்? பிக்கு 3 4 5 எடுத்திருக்கோம். அப்போ அந்த 3 இல்லாதது எது? 1 2 வரும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் என்ன வரும்? இந்த ரெண்டுக்குமே காமனாக ஒரு எலமெண்ட்ஸும் இல்லை. ஸோ நமக்கு என்ன தான் வரும்? எம்டி செட்டு தான் வரும். அப்போ இந்த கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் நமக்கு என்ன கிடச்சிருச்சு? எம்டி செட்டு கிடச்சிருச்சு. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் பார்க்கணும். ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் என்னது நமக்கு? பை, அதாவது எம்டி செட்டு. இது கூட ஏ இன்டர்செக்ஷன் எடுக்கலாமா? இப்போ எம்டி செட்டு கூட இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்காது? காமன் எலமெண்ட் கிடைக்காது. ஏங்கிறது 1 2 3 4 1 2 3. இது வந்துட்டு எம்டி செட்டு, காமன் எலமெண்ட் நமக்கு கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன தான் கிடைக்குது? எம்டி செட்டு தான் கிடைக்குது. ஸோ இதோட ஆன்சர் என்னது? எம்டி செட்டு. நெக்ஸ்ட்டு, த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் ஆஃப் அ செட் கண்டெய்னிங் n எலமெண்ட்ஸ் இஸ். இப்போது சப்செட்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஏ வந்துட்டு 1 2 3ன்னு இருக்குது, பி வந்துட்டு 1 2 3 4ன்னு இருக்குதுன்னு வைங்களேன். ஏவை வந்து பிக்கு சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஏன்? இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சப்செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராப்பர் சப்செட் கேட்டிருக்கிறாங்க. நார்மலாக இதில் இருக்கிற சப்செட்ஸோட கவுண்ட் என்னன்னு கேட்டால் நமக்கு ஃபார்முலா தெரியும், 2n. ப்ராப்பர் சப்செட்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு இங்கே நமக்கு வந்துட்டு வந்திருக்கு இல்லையா சப்செட்னா நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ 1 எழுதுவோம், 1 2 எழுதுவோம். அந்த மாதிரி எழுதும்போது இந்த 1 2 3 4ன்னு 4 எலமெண்ட்டும் இருக்கு இல்லையா, இது 1 மட்டும் நம்ம எழுத மாட்டோம். அப்படி தானே எழுதுவோம். நார்மலாக நம்ம ப்ராப்பர் சப்செட்னா என்னன்னு சொல்லுவோம்? இந்த பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு செட்டை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லா சப்செட்டையும் எழுதினோம்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கோட ஃபார்முலா என்ன வரும்? 2n இந்த பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சேர்ந்து வர செட்டை மட்டும் நம்ம விட்டுருவோம். அந்த ஒரு செட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராப்பர் சப்செட்டோட கவுண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு,
In a group of 100 people, 70 can speak English and 40 can speak Tamil. The number of people who can speak both English and Tamil is. ஓகே, நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்? n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது, அவ்வளோ பேசிக். ஓகேவா? இப்போ n of a union b மொத்தமாக எவ்வளோ பர்சன்ஸ் இருக்கிறாங்க? 100 பர்சன்ஸு. இதில் இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறவங்க 70 பேர், தமிழ் மட்டும் பேசுகிறவங்க 40 பேர். அப்போது ரெண்டுமே பேசுகிறவங்க எவ்வளோன்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க, இன்டர்செக்ஷன் தான் எடுக்கணும். சரி, இப்போ 100 ஈக்குவல் டு 110 மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. அப்போ n ஆஃப் a இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். இப்போ 10 பேர் தான் தமிழும் பேசுவாங்க, இங்கிலீஷும் பேசுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் பேசிக் லெவல். உங்களுக்கு கொஸ்டினே வந்து ஈஸி டு மீடியம் லெவலில் தான் எடுத்திருக்கேன், டிஃபிகல்ட்டுக்கு போகலை. இன்னொரு 2-3 டெஸ்ட் இருந்தால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும், ரொம்ப கேப் விட்டு படிக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டி கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் 4th கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு a ஈக்குவல் டு எக்ஸு, எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 அண்ட் 2x ஈக்குவல் டு 6. இப்படி இருந்துச்சுன்னா அந்த செட்டு a எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்தா 16 வரும்? -4 கொடுத்தா 4 ஸ்கொயர் 16, +4 கொடுத்தாலும் 4 ஸ்கொயர் 16. அப்போ இங்கே எக்ஸுக்கு +or-4 கிடைக்கும். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? 2x ஈக்குவல் டு 6. 2 × 3 தான் 6. அப்போ இங்கே எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 3 கிடைக்குது. இப்போ இது +or-4, இது 3, ரெண்டுமே என்னது? நாட் ஈக்குவல் டு. இப்போ இங்கேயும் கம்மா 3ன்னு கிடச்சிருந்தா கூட நம்ம காமனாக ஒரு எலமெண்ட் இருக்குது, ஸோ அந்த செட்டில் 3 இருக்குதுன்னு சொல்லலாம். ஆர் இங்கே 4 கிடச்சிருந்தா 4 இருக்குன்னு சொல்லலாம். இது ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கிறதுனால இதோட ஆன்சர் என்ன வரும்? டி, எம்டி செட்டு தான் வரும். ஓகேவா? இப்படி ஒரு செட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே எக்ஸுக்கு +or-4 கிடைக்குது, இங்கே எக்ஸுக்கு 3 கிடைக்குது. ஒரே செட்டில் எக்ஸுக்கு வேறு வேறு வேல்யூஸ் இருக்க முடியாது இல்லையா? அதனால் எம்டி செட்டு. அடுத்தது டிமார்கன்லாம் நம்ம இப்போ தானே ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். ஏ யூனியன் பி காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட்டு, இஃப் அ செட் ஹேஸ் 5 elements then the number of elements in the power set. பவர் செட்டுக்கு நான் என்ன ஃபார்முலா சொன்னேன் போன MCQ கிளாஸில்? n ஆஃப் பி ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? 2 பவர் n ஆஃப் ஏ போட சொன்னேன் இல்லையா? அப்போ இங்கே n ஆஃப் பி ஆஃப் ஏக்கு என்ன வரும்? 2 பவர் 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5, 2 பவர் 5ஓட வேல்யூ என்ன? 32. அதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த ஷேடட் ரீஜன் இன் த வென் டயக்ராம் ரெப்ரசன்டிங். இங்கே வந்து உங்களுக்கு வென் டயக்ராம் நான் கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. இருந்தாலும் இதிலிருந்தே நம்ம ஆன்சர் சொல்லலாம். a மைனஸ் பின்னா என்ன? ஏல இப்போது 1 2 3 4 5 இருக்குது, பி வந்து 3 4 5 இருக்குதுன்னு வைங்க. a மைனஸ் பின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பியோட எலமெண்ட்டு எதாவது 7 இருக்குதா? 3 4 5 இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு மீதியை மட்டும் நம்ம எழுதுவோம் இல்லையா? 1 2 மட்டும் எழுதுவோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? a மைனஸ் பின்னு சொல்லுவோம். அப்போது எலமெண்ட்ஸ் இன் ஏ பட் நாட் இன் பி, அதை தான் இங்கே ஆன்சராக வரும். ஸோ இதுக்கு வென் டயக்ராம்லாம் தேவையில்லை, நார்மலாக a மைனஸ் பின்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு, a subset of b then a intersection b is equal to dash. இப்போது போன எக்ஸாம்பிள் தான். இப்போ a வந்துட்டு 1 2 3ன்னு எடுத்துக்கிறேன், b ஈக்குவல் டு 1 2 3 4ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா a வந்து பியோட சப்செட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ a இன்டர்செக்ஷன் b நமக்கு என்ன வரும்? ஏலேயும் பிலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னெல்லாம்? 1 2 3. அப்போ எகெயின் நமக்கு என்ன தான் இங்கே வருது? a தான் கிடைக்குது. அதுதான் ஆன்சர். ஓகேவா? Next, the set of all real numbers x such that x square plus 1 equal to 0 is. x square plus 1 equal to 0 na x square equal to -1 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ +or-i வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர்னு எழுதிடக்கூடாது. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ரியல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஐங்கிறது ஒரு இமேஜினரி நம்பர். ஸோ இங்கேயும் வந்து எம்டி செட்டு தான் ஆன்சர். ஏன்னா நம்ம நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவோம், இங்கே வந்ததையும் ஐ அப்படி கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதி வச்சுருவோம். Next, symmetric difference of two sets A and B denoted by A symmetric B is defined as. இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. A symmetric B என்ன கிடைக்கும் அப்படின்னா A யூனியன் B மைனஸ் A இன்டர்செக்ஷன் B. B தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு,
which of the following statements is false? The set of algebraic numbers is countable. இது வந்துட்டு நமக்கு true. The set of all transcendental number is uncountable. இதுவும் வந்துட்டு நமக்கு true தான். Next, the set of all function from 0,1 to n is uncountable. நேச்சுரல் நம்பருக்கு தானே கொடுத்துருக்காங்க, அப்போ நமக்கு என்ன தான் வரும், கவுண்டபிள் தான் வரும். ஸோ இதுதான் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது செக் பண்ணிடலாமா? த செட் ஆஃப் ஆல் ஃபைனைட் சப்செட்ஸ் ஆஃப் n இஸ் கவுண்டபிள். இது கரெக்டு தான். ஸோ சி மட்டும்தான் நமக்கு ஆன்சர். அடுத்தது, let S be the set of all sequences whose elements are either 0 or 1. இது ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா பைனரி எக்ஸ்பான்ஷன்னு சொல்லுவாங்க. பைனரி எக்ஸ்பான்ஷன்னா என்ன? நம்ம பைனரி எக்ஸ்பான்ஷன், டெர்னரி எக்ஸ்பான்ஷன்லாம் கான்டார் செட்டு கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? பைனரினா என்ன? 0 1 மட்டும் இருக்கும். அப்போ ஒரு சீக்வன்ஸில் வந்து 0 1 1 0 1 1 இந்த மாதிரி 0 1 மட்டும் வச்சு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அன்கவுண்டபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் பைனரி எக்ஸ்பான்ஷன் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது அன்கவுண்டபிள்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். அடுத்தது, which of the following set has the cardinality of the continuum? இது வந்து கான்டினம்னா நம்ம என்ன அப்படின்னா, இப்போ கார்டினாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா? கார்டினாலிட்டினா என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கார்டினாலிட்டின்னு சொல்லுவோம். இதில் கான்டினம்ன்ற வேர்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 இடத்துல நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து அலெஃப் நாட். ஓகேவா? இது வந்து நொட்டேஷன் தான். அலெஃப் நாட் எப்படி இருக்குன்னா இப்படி எண்ணவே ஒரு மாதிரி ஸ்டைலாக போட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? என் நாட் இப்படி இருக்கும். அலெஃப் நாட்டுன்னு சொல்லுவாங்க இது பேரை. இது எதுக்காக சொல்லுவோன்னா இந்த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் இருக்குது இல்லையா, அதோட கார்டினாலிட்டியை வந்து அலெஃப் நாட்டுன்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரியல் நம்பர் இருக்குது இல்லையா, இதோட கார்டினாலிட்டியை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கான்டினம்னு சொல்லுவாங்க. ஸ்மால் சி வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்கே வந்துட்டு கார்டினாலிட்டி ஆஃப் கான்டினம்னா என்ன? ரேஷ்னல் நம்பர்ஸு வராது. நெக்ஸ்ட்டு இன்டீஜருங்கிறது இசட்டு, ப்ரைம் நம்பரும் வராது. ஸோ இப்போ கேண்டார் செட்டில் மட்டும்தான் நமக்கு ரியல் நம்பரே வரும். ஸோ அது ரியல் நம்பருக்கு தான் வந்து நம்ம கான்டினமே வந்து கொடுப்போம். ஓகேவா? அந்த கான்டினம்ங்கிறது என்னது? கார்டினாலிட்டி ஆஃப் ரியல் நம்பர்ஸுக்கு தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ இங்கே கேண்டார் செட்டு தான் ஆன்சர். ஓகேவா? இது வந்துட்டு நான் இங்கே ரெஃபரன்ஸ் புக்கை பார்த்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, A இஸ் அன்கவுண்டபிள், பிங்கிறது கவுண்டபிள் சப்செட் ஆஃப் A, தென் A மைனஸ் பியும் கொடுப்பாங்க. A டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா? இப்போ ஏங்கிறது ஒரு அன்கவுண்டபிள் செட்டு, பிங்கிறது வந்துட்டு ஏக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ ஏவே அன்கவுண்டபிள்ங்கிற போது ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும்? பியில் இல்லாத ஏவோட எலமெண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஏ மைனஸ் பினா என்ன பண்ணுவோம்? பியில் இல்லாத ஏவோட எலமெண்ட்ஸு. ஏவே அன்கவுண்டபிள்னு போது அதுலேருந்து பிஏ மைனஸ் பண்ணினாலும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? அன்கவுண்டபிள் தான் கிடைக்கும். ஸோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஆல்வேஸ் அன்கவுண்டபிள். Next 15, the set of all open interval in R with rational endpoints. நான் என்ன சொன்னேன்? எவ்ரி இன்டர்வல் வந்துட்டு நம்ம என்னன்னு தான் சொல்லுவோம், இப்படி இருந்தாலோ இப்படி இருந்தாலோ இப்படி இருந்தாலோ இல்லை இப்படி இருந்தாலோ எவ்ரி இன்டர்வல்னு மட்டும் கொடுத்துருந்தா அது அன்கவுண்டபிள். பட் அதில் ரேஷ்னல்னு நமக்கு மென்ஷன் பண்ணியிருந்தா கவுண்டபிள். இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரிசல்ட் கிளாஸில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒரு கிளாஸில் சொன்னேன், அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ரிசல்ட்ஸ் கிளாஸில் தான் நினைக்கிறேன். கவுண்டபிள் தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, த பவர் செட் ஆஃப் எனி இன்ஃபைனைட் கவுண்டபிள் செட் இஸ். இன்ஃபைனைட் கவுண்டபிள் செட்டுக்கு பவர் செட்டு அதில் கொடுத்ததே இன்ஃபைனைட் கவுண்டபிள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்ஃபினிட்டி டைம்ஸ் நமக்கு வந்துட்டு செட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளால் அதை கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அன்கவுண்டபிள் தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அன்கவுண்டபிள் செட்டு? இசட்டுங்கிறது இன்டீஜர். அடுத்தது இர்ரேஷ்னல் கொடுத்துருக்குறாங்க. இர்ரேஷ்னல்ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும்? அன்கவுண்டபிள்ங்கிறது தெரியும். கொஸ்டின் அன்கவுண்டபிள் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ட்டு, அடுத்தது டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ், இது எல்லாமே கவுண்டபிள் தான். ஸோ இங்கே இர்ரேஷ்னல் மட்டும்தான் அன்கவுண்டபிள். நமக்கு கொஸ்டின்லேயும் அதான் கேட்டிருக்காங்க. பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, எஃப் பி த செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம்
n tends to 0, 1 the cardinality of f is. கார்டினாலிட்டிக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்ணுக்கு நான் என்னன்னு சொல்லிட்டேன், எண்ணுனாலே நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எண்ணு மாதிரி போட்டு என் நாட்டுன்னு, இதுதான் லெஃப்ட் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எண்ணிலிருந்து 0, 1க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட கார்டினாலிட்டி என்ன வரும் அப்படின்னா 2 power LF0 வரும். ஓகேவா, இதெல்லாம் ஸ்டாண்டர்டான ஒரு ரிசல்ட்டு தான். இப்போ 2 power n எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். என்னங்கிறது நம்ம நார்மலாக டினோட் பண்ணுறது. இங்கே நேச்சுரல் நம்பருங்கிறதுனால எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம், LF0 போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா, புதுசாக ஒரு சிம்பிளை பார்த்துட்டே பயந்துடக்கூடாது. அதெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுற நோட்டேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு, the set of all disjoint open interval in R is. ஓகே, டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் இன்டர்வல்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டிஸ்ஜாயிண்ட்டு ஓப்பன் இன்டர்வல் நான் எடுக்கிறேன்னு வைங்க. எஸ்ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இப்போ நான் வந்துட்டு 1,2ன்னு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதோட ஹாஃப் சீக்வன்சஸ் வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். 1ன்னா 1/2, 2/2 இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா, அடுத்தது இதை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 1/4. இங்கே வந்து 1 இருக்கும், அகெயின் 1/2 வரும். நெக்ஸ்ட்டு என்ன வரும், இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1/8, இங்கே என்ன வரும் 1/4. இப்படி போயிட்டே இருக்கும் இந்த சீக்வன்ஸ். ஓகேவா, இப்போ பாருங்கள், இது என்ன தான் வந்துட்டு ஒரு டிஸ்ஜாயிண்ட்னா என்ன, இதுக்கும் காமனான எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நான் இங்கே வந்துட்டு 1,2 கொடுக்குறேன், க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுக்குறேன்னு வைங்களேன். இங்கே வந்துட்டு 2,3ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் நம்ம இங்கேயும் 2 எடுப்போம், இங்கேயும் 2 எடுப்போம். அப்போ இது வந்துட்டு என்ன ஆயிரும்னா ஜாயிண்ட் இன்டர்வல் ஆயிரும். இப்படி ஓப்பன் இன்டர்வலில் கொடுக்கணும். இதுக்கும் வந்துட்டு காமன் எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் இன்டர்வல்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ இது என்ன தான் டிஸ்ஜாயிண்ட்டாக இருந்தாலும் கூட நமக்கு எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு ரேஷ்னல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா. இப்போது இதை 1/1, 2/1ன்னு எழுதலாம். இங்கே 1/2, 2/2 இது எல்லாமே என்னது 1/4, 1/2 இது எல்லாமே பிலாங்ஸ் டு ரேஷ்னல் நம்பர் தானே. ரேஷ்னல் நம்பருங்கிறது நமக்கு கவுண்டபிள்னு தெரியும். ஸோ இதை வந்து அட்மோஸ்ட் கவுண்டபிள்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, அன்கவுண்டபிள்னு சொல்ல முடியாது, அட்மோஸ்ட் கவுண்டபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, every subset of countable set is dash, every superset of an uncountable set is dash. இதுவும் ரிசல்ட் கிளாஸில் பார்த்தோம். எவ்ரி சப்செட் ஆஃப் கவுண்டபிள் வந்து கவுண்டபிள், எவ்ரி சூப்பர் செட் ஆஃப் அன்கவுண்டபிள் இஸ் அன்கவுண்டபிள். ஸோ ஆன்சர் இஸ் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள். ஆன்சர் வந்துட்டு சி. நெக்ஸ்ட்டு, let S equal to x belongs to Q, x square less than 2 in the set of rational number Q, the set S has. இப்போ வந்துட்டு x வந்து Qவில் இருக்கும், ரேஷ்னல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. x ஸ்கொயரோட வேல்யூ லெஸ் தென் 2ஆக இருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ போட்டால் லெஸ் தென் 2 வரும். இப்போது இப்போ நம்ம ரேஷ்னல் நம்பர்னால் எதை எடுக்கலாம், எதை எடுத்தாலுமே ஸ்கொயர் போடும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், 2 வராது. √2 எடுக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 போடும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கலாம், 2வை விட கம்மியான நம்பர்ஸ் கிடைக்கலாம். அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, √i போடும்போது லெஸ் தென் 1 கிடைக்கும். ஸோ இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இர்ரேஷ்னல் நம்பராக இருக்கும். ஓகேவா, இர்ரேஷ்னல் நம்பரை பொறுத்த அளவுக்கு நம்மளால் இன்ஃப்ரீமமும் சொல்ல முடியாது, சுப்ரீமமும் சொல்ல முடியாது. ஸோ இது என்னென்னா நெய்தர் சுப்ரீமம் நார் அண்ட் இன்ஃப்ரீமம். இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டு பாருங்கள். ஓகேவா, க்யூவில் ரேஷ்னல் நம்பர்ஸ் எடுத்து போட்டு பாருங்கள். நீங்கள் 1/2, 2/3 இந்த மாதிரி எந்த நம்பர் வேணாலும் போட்டு பாருங்கள், நமக்கு ப்ராப்பரான ஆன்சர் வந்துட்டு கிடைக்காது. ஓகேவா, find the supremum of the set S equal to 1/n plus 1/m. nmங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னுக்கும் எம்முக்கும் 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1/1 plus 1/1 which is equal to 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1/2 plus 1/2, என்னுக்கும் எம்முக்கும் நான் 2 எடுக்கிறேன். எடுத்தால் என்ன கிடைக்கும், 2/2 is equal to 1. அடுத்தது 1/3 plus
1/3 போடும்போது நமக்கு என்ன வரும் 2/3 தட் இஸ் ஈக்குவல் டு 0 பாயிண்டில் நமக்கு ஆன்சர் வரும். அப்போ இது எப்படி போயிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்குது. அப்போ சுப்ரீமம்ங்கிறது என்ன, இதில் இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ தானே நம்ம சுப்ரீமம் வேல்யூ சொல்லுவோம். ஸோ இதுக்கு 2 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, the infimum of the set s equal to -1 whole power n divided by n belongs to n. ஓகே, இங்கே இப்போ n equal to 1ன்னு நம்ம வச்சோன்னா -1 கிடைக்கும். n equal to 2ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 ஸ்கொயரோட வேல்யூ 1/2 கிடைக்கும். ஓகேவா, இந்த சீக்வன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா -1 1/2, அதே மாதிரி n-க்கு 3 போட்டோம் அப்படின்னா -1/3 கிடைக்கும், 4 போட்டோம்னா 1/4 கிடைக்கும். ஸோ நமக்கு நெகட்டிவில் ஒரு டேர்மும் பாசிட்டிவில் ஒரு டேர்மும் கிடைக்கும். MCQ கிளாஸில் நான் ஒரு சீக்வன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஒன்று நெகட்டிவில் போகும், ஒன்று பாசிட்டிவில் போகுது. நெகட்டிவில் போகிறது எடுக்கலாம் ஃபஸ்ட்டு, 1 1/3 இப்படி போயிட்டே இருக்கும். பாசிட்டிவில் போகிறது 1/2 1/4 இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ இதோட வேல்யூஸ் பாருங்களேன், நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது இன்ஃப்ரீமம் லோயஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்கும், -1 இருக்குது. அடுத்தது இதோட வேல்யூ எப்படி ஆயிரும்னா 0 பாயிண்டில் வரும். ஓகேவா, இங்கே வந்துட்டு நமக்கு எல்லாமே பாசிட்டிவில் வரும். ஸோ பாசிட்டிவ் விட நமக்கு நெகட்டிவ் தானே கம்மியான வேல்யூ. ஸோ -1 தான் இங்கே நமக்கு இன்ஃப்ரீமம் வேல்யூ. ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சாலே ஈஸியான ஆன்சர் கிடைக்கிறது தான். If a and b are two non-empty bounded set of real numbers and a plus b equal to a plus b such that a belongs to a, b belongs to b, then supremum of a plus b is. Supremum of a plus b na supremum of a plus supremum of b னு நம்மளால செப்பரேட் பண்ணி எழுத முடியும். இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். Next, 25. Which of the following statement is false? Every non-empty set bounded below has an infimum in R. Bounded below na infimum இருக்கும். ஓகே, next, the set of integer z is bounded. z எப்படி bounded ஆகும், zனாலே நமக்கு 0லேருந்து +or-1 +or-2 up to +or-infinity வரைக்கும் வரும். இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிற ஒரு வேல்யூ நமக்கு பவுண்டடாக இருக்காது இல்லையா, ஏன்னா இதுக்கு லோவர் பவுண்டும் -infinity வரைக்கும் என்னவா வேணாலும் இருக்கலாம், அப்பர் பவுண்டு +infinity வரைக்கும் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்துட்டு இது நமக்கு பவுண்டட் கிடையாது. இங்கே நமக்கும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 26. இது நம்ம ஆல்ரெடி MCQ கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு லோவர் பவுண்டு 0 அப்பர் பவுண்டு 1. நெக்ஸ்ட்டு 1 + 1/2 பவர் n, இதோட இன்ஃபீமம் கேட்டிருக்கிறாங்க. இன்ஃபீமம்னா நமக்கு லோவஸ்ட் வேல்யூ. இப்போ பாருங்கள், n = 1ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 1 + 1 = 2ன்னு கிடைக்கும். n = 2ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், சரிங்க 1/1. ஓகே, n = 1ன்னு போட்டால் 1 + 1/2 which is equal to 1.5 கிடைக்கும். n = 2ன்னு போட்டால் 1 + 1/4 which is equal to 1.25. அடுத்தது n = 3ன்னு நம்ம வச்சோம்னா 1 + 1/8 equal to 1.125. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு குறைஞ்சிட்டே வரும். 1.5 1.2 அடுத்தது 1.12 அடுத்தது 1.05 அந்த மாதிரி வந்து அட்லாஸ்ட் எங்கே ரீச் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1 ரீச் ஆகும். இப்போ 1 + எங்கே ரீச் ஆகும், 1.5 1.25 இப்படியே குறைஞ்சிட்டே வந்தால் லாஸ்ட்டில் நமக்கு என்ன ஆகும்னா 1.0ங்கிற மாதிரி வரும். Next 28. If S is a bounded set and C less than 0, let C is equal to Cx, x belongs to S, then supremum Cs is. இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு எஸ்ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன், 1 2 3ன்ட்டு ஒரு செட் எடுத்துக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஏன்னா இது வந்து ஒரு பவுண்டட் செட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லோயர் பவுண்டு அப்பர் பவுண்டு இருக்கிற மாதிரி நான் ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதோட இன்ஃப்ரீமம் வேல்யூ என்னது, இன்ஃப்ரீமம் வேல்யூ நமக்கு 1, சுப்ரீமம் வேல்யூ 3ன்னு கிடைக்கும். கரெக்டா,
இப்போது சின்றது நமக்கு என்னது லெஸ் தென் 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெஸ் தென் 0ங்கும் போது நான் சிக்கு வந்துட்டு -1ன்ட்டு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ சிஎஸோட வேல்யூ என்ன வரும்? இங்கே சிஎஸ்ன்னு நமக்கு செட்டு கொடுத்துட்டாங்களா, -1 -2 -3ன்னு வரும். ஓகேவா? இது கூட நம்ம சியை மல்டிப்ளை பண்ணும்போது -1 -2 -3ன்ட்டு கிடைக்கும். இப்போ இதோட சுப்ரீமம் வேல்யூ என்னது? சுப்ரீமம் சிஎஸ் வேல்யூங்கிறது என்னது? இதில் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் வேல்யூங்கிறது என்ன? -1 தானே. ஏன் அப்படின்னா நமக்கு மைனஸில் இப்போ -1 பெருசா -2 பெருசான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? -1 தானே பெருசு. அப்போ சுப்ரீமம் சிஎஸ் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? -1. -1ங்கிறது நமக்கு இங்கே என்னது? சி இன்ட்டு இன்ஃப்ரீமம் எஸ். இப்போ சி இன்ட்டு சுப்ரீமம் எஸ்னால் என்ன கிடச்சிரும்? -1 இன்ட்டு -1 +1 ஆயிரும். ஸோ இது வராது. நெக்ஸ்ட்டு சி இன்ட்டு இன்ஃப்ரீமம் எஸ். சி இன்ட்டு இன்ஃப்ரீமம் எஸ்னால் என்ன வரும்? சிங்கிறது -1, இன்ஃப்ரீமம் எஸ்ங்கிறது 1. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அகெயின் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? -1 தான் கிடைக்கும். ஸோ வந்துட்டு நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா சி இன்ட்டு இன்ஃப்ரீமம் எஸ். ஓகேவா? Next, the set S equal to x belongs to R. X square plus x minus 6 less than 0 has a supremum of x square plus x minus 6. Factorize பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2 into 3 plus 2 plus 3 minus 2 வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே ஹையஸ்ட் நம்பருக்கு தானே ப்ளஸ் போடுவோம். அப்போ x plus 3 x minus 2 x equal to 3, -3, +2 நமக்கு கிடைக்கும். இப்போ -3 +2 இதில் நமக்கு சுப்ரீமம் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. சுப்ரீமம்ங்கிறது என்ன? ஹையஸ்ட் வேல்யூ 2. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, எவ்ரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் ஹேஸ் அ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ், இது வந்துட்டு பல்சனா-வயஸ்டஸ் தியரம். இந்த தியரம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் கிளாஸில். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல்சனா-வயஸ்டஸ் தியரம் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ வந்துட்டு சீக்வன்ஸு சீரியஸ் கிளாஸ் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஆல்ரெடி செட்டுக்கு கொடுத்துருந்துருப்பேன். அது கூட இதுவும் வரும். ஓகேவா? இது ஒரு 3-4 இடத்துல நமக்கு இந்த தியரம் வரும். அது நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Let an equal to 1 plus 1 by n power n. The sequence an is, நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ லிமிட் n tends to infinity 1 plus 1 by n whole power என்னோட வேல்யூ வந்துட்டு ஈன்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அது வந்துட்டு நீங்கள் ரியல் கிளாஸ் 10 கிளாஸுமே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல இது ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்துட்டு ஒரு கன்வர்ஜென்ட் அண்ட் இட்ஸ் லிமிட் இஸ் இ. இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா ஈக்கு நமக்கு வந்துட்டு கன்வர்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, the sequence an equal to -1 whole power n 1 plus 1 by n is. நெக்ஸ்ட்டு, இப்போ இங்கே என்னுக்கு வந்துட்டு நான் 1ன்னு வேல்யூ கொடுத்தேன்னு வைங்களேன். -1 into 1 plus 1 which is equal to -2ன்னு கிடைக்கும். அதே n equal to 2ன்னு நான் வேல்யூ கொடுக்கும்போது 1.5 எனக்கு கிடைக்கும். n equal to 3ன்னு போகும்போது -1.33ன்னு கிடைக்குது. n equal to 4, இது நான் ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிட்டதுனால கடன்னு போடுறேன். நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸ் எனக்கு எப்படி ஏஎன் சீக்வன்ஸ் எப்படி கிடைக்குது அப்படின்னா -2 1.5 -1.33 +1.25 இப்படி போயிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா எண்ணுக்கு வந்துட்டு நம்ம ஆட் நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ வந்து மைனஸ்லையும், எண்ணுக்கு ஈவன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூஸ் வந்து ப்ளஸ்லையும் இருக்குது. இப்போ மைனஸில் இருக்கிற நம்பரெல்லாம் எதை அப்ரோச் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? -2 -1.33, அடுத்தது -1.22 வரலாம், அடுத்தது -1.1, அடுத்தது என்ன ஆகும்? ஃபைனலாக -1.0. அப்போ -1 அப்ரோச் பண்ணுது. ஓகேவா? ஆட் டேர்ம்ஸ் எல்லாமே -1 அப்ரோச் பண்ணுது. ஈவன் டேர்ம்ஸ் பாருங்கள், 1.5 1.25 இதுவுமே டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அடுத்தது 1.15 1.05 அட்லாஸ்ட் இதுவும் +1 அப்ரோச் பண்ணும். ஓகேவா? அப்போ இது எப்படி இருக்குது? -1க்கும் +1க்கும் நடுவில் தான் இந்த சீக்வன்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசிலேட்ஸ்ன்னு சொல்லுவோம். -1 +1 2 வேல்யூ இருக்கிறதுனால ஆசிலேட்ஸ் ஃபைனைட்லின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, if a sequence an is monotonic and bounded, மோனோட்டானிக்காகவும் இருக்குது பவுண்டடாகவும் இருக்குதுன்னா அது கன்வர்ஜென்ட்டாக தான் இருக்கும். The sequence an equal to n square if n is even and an equal to 1 by n if n is odd is.
அதாவது இப்போது எண்ணுக்கு வந்து ஈவன் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த சீக்வன்ஸ் நமக்கு வந்து ஏஎன் ஈக்குவல் டு என் ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்குதான். அதே மாதிரி எண்ணுக்கு ஆடுன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏஎன் ஈக்குவல் டு 1/nன்னு நமக்கு கிடைக்குதான். ஓகேவா? அப்படி கிடைக்குதுன்னா அது வந்துட்டு கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டான்னு கேட்குறாங்க நம்மளை. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்ணுக்கு வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஈவன் கொடுத்துடலாமா? 2 4 6ன்னு கொடுத்தா என்ன கிடைக்கும்? ஏ ஈக்குவல் டு 2 ஸ்கொயரு வந்துட்டு 4, அடுத்தது 4 ஸ்கொயர் 16, அதுக்கப்புறம் என்ன கொடுப்போம்? 6 கொடுத்தோம்னா 36, இப்படி போயிட்டே இருக்கும். ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதுக்கு ஒரு முடிவே இல்லை. இப்போ ஏஎன் ஈக்குவல் டு 1/n, இதுக்கு வந்து நம்ம ஆட் நம்பர் கொடுக்கணும். 1 கொடுத்தோம்னா என்ன வரும்? 1 கிடைக்கும். 1/3, அடுத்தது 1/5, இப்படி போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் போகும் அப்படின்னா 0 வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? இது கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா ஆசிலேட்டான்னு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு இது 0லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணுதுங்கிறப்ப அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டைவர்ஜென்ட் டு இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? which of the following is a null sequence? ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு ஒரு தியரம் இருக்குது. ரெஃபரன்ஸ் புக்கில் பார்த்தீங்களான்னு தெரியல. நான் வந்துட்டு ரிசல்ட் கிளாஸ் கொடுக்கும்போது அந்த தியரம் வந்து மென்ஷன் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இது மட்டும் உங்களுக்கு நான் வந்து அந்த கிளாஸில் சொல்லிடுறேன். ஸ்குவீஸ் தியரம்னு சொல்லிட்டு ஒரு தியரம் இருக்கும். ஓகேவா? இது மட்டும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இதுக்கு ஆன்சர் வந்து sin n/n. அதாவது என்ன அப்படின்னா சைனோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும்? எப்போவுமே -1லேருந்து +1க்குள்ளே இருக்கும். இப்போ -1 <= sin n <= 1. இங்கே வந்து டிவைடட் பை n கொடுத்துருக்கறதுனால இப்போ நான் இதையும் என்னால் டிவைட் பண்ணி இதையும் என்னால் டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த டேர்ம் நமக்கு வரணுங்கிறதுக்காக. இப்போ -1/n வந்துட்டு எப்படி போகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு வந்துட்டு n வேல்யூ இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும்? இந்த டேர்மும் 0 ஆயிரும், இந்த டேர்மும் 0 ஆயிரும். ஓகேவா? ஸோ ஸ்குவீஸ் தியரம் என்ன சொல்லும் அப்படின்னா இதுவும் 0 ஆயிடுச்சு, இதுவும் 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக இதுவும் 0 ஆயிடும்னு சொல்லும். அதுதான் வந்து ஸ்குவீஸ் தியரம். ஸோ அதை பேஸ் பண்ணி இதுதான் வந்துட்டு நல் சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நான் ஸ்குவீஸ் தியரம்லாம் என்னங்கிறது உங்களுக்கு நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளாஸில். நெக்ஸ்ட்டு, the sequence an = r/n converges to 0 if ஓகே an = r/n இருக்குது. இது வந்து எப்போ கன்வர்ஜஸ் டு 0 ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு r வந்து கிரேட்டர் தென் 1ன்னு வச்சுக்கிறேன். 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? 1 பவர் எத்தனை போட்டாலும் நமக்கு 1 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது கன்வர்ஜன் டு 1 ஆயிரும். இப்போ r வந்துட்டு நான் <= 1ன்னு வச்சுக்கிறேன். அப்படி வச்சா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ஆசிலேட்டாக போகும். ஓகேவா? இப்போ நான் வந்து |r <1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ r வந்துட்டு நான் வந்துட்டு 1/2 1/3 இல்லைனா -1/4 இப்படி எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்தால் எனக்கு எல்லா வேல்யூஸும் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 0 பாயிண்டில் போயிட்டே இருக்கும். 1/2னா 0.5 0.3 இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல 0ன்னு வந்துடும். ஸோ |r வந்துட்டு <1 இருக்கும்போது எனக்கு அது 0வை அப்ரோச் பண்ணும். ஓகேவா? மற்றபடி கிரேட்டர் இருக்கும்போது இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அதை அப்ரோச் பண்ணலை. இங்கே நீங்கள் கேட்கலாம் இங்கேயே r <1 தானன்ட்டு. பட் இங்கே வந்துட்டு +r- கண்டிஷன் வரும்போது நம்ம 0 அப்ரோச் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. |r வரும்போது தான் நம்ம 0 அப்ரோச் பண்ணுதுன்னு சொல்ல முடியும். எவ்ரி காச்சி சீக்வென்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் இஸ் கன்வர்ஜென்ட். இதுவும் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? ரிசல்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். ரிசல்ட் கிளாஸில் லாஸ்ட்டு வந்து பாயிண்ட்டாக கொடுத்துருப்பேன். அதில் வந்து நான் வெறும் எவ்ரி காச்சி சீக்வென்ஸ்னு கொடுத்துருப்பேன். இந்த ரியல் நம்பருங்கிற வேர்டு மட்டும் நீங்கள் அந்த நோட்ஸில் அந்த பேஜில் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வெறும் எவ்ரி காச்சி சீக்வென்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எவ்ரி காச்சி சீக்வென்ஸ் ஆஃப் ரியல் நம்பர் இஸ் கன்வர்ஜென்ட். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு லிமிட் கேட்டிருக்கிறாங்க. 3n² + 5n / 2n² + 7. நான் போன MCQ கிளாஸில் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த n² டேர்மை வந்து வெளியே எடுத்துருங்க. n வந்து டிவைடில் வர மாதிரி இருந்தால் தான் நமக்கு வேல்யூ 0 பண்ண முடியும்ட்டு. ஸோ n² நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா இங்கே 3 +
5/n ஆகும். இங்கே n ஸ்கொயர் இன்ட்டு 2 + 7/n ஆகும். n ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுவோம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடுறப்போ மேலே 3 + 0 ஆயிரும், கீழே 2 + 0 ஆயிரும். அப்போ 3/2 தான் நமக்கு லிமிட் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு a sequence an is said to be bounded. ஒரு செட்டு பவுண்டடாக இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம், அதுக்கு அப்பர் பவுண்டும் இருக்கணும், லோவர் பவுண்டும் இருக்கணும். அதாவது ஏஎனோட வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம்னு வரும். ஓகேவா? அது என்ன கண்டிஷன் அப்படின்னா -m லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏஎன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு +mன்னு இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பவுண்டட்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு the sequence an equal to 1 + -1 power n is. இந்த ப்ராப்ளம் பாருங்க. 40 கொஷின் நம்பர் 40. இப்போ நான் வந்துட்டு n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இந்த ஈக்குவேஷன் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆப்வியஸாக இது வந்துட்டு 0 ஆகிடும். ஓகேவா? 0 ஆகுது. n ஈக்குவல் டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து 2 கிடைக்குது. n ஈக்குவல் டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு எகெயின் கிடைக்கிறது 0. n ஈக்குவல் டு 4ன்னு போட்டால் 2. என்னோட வேல்யூ ஆடாக இருந்தால் 0னும் ஈவனாக இருந்தால் 2ன்னு கிடைக்குது இந்த சீக்வென்ஸில். அப்போ இந்த சீக்வென்ஸ் எப்படி இருக்குன்னா 0 2 0 2 இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ 0க்கும் 2க்கும் நடுவில் இது ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. ஆசிலேட்ஸ் ஃபைனைட்லி. நெக்ஸ்ட்டு s equal to 1/n, n belongs to natural numbers, then infimum s and supremum s are respectively. 1/n அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் எப்படி வரும், n-க்கு 1 2 3 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 1/2 1/3 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா கடைசியில் 1/∞ போயிடு 0ன்ற வேல்யூவை நமக்கு அப்ரோச் பண்ணும். அப்போ இதுக்கு இன்ஃபினிமம் வேல்யூ 0, சுப்ரீமம் வேல்யூ 1. ஓகேவா? நமக்கு என்ன ஆர்டரில் கேட்டிருக்காங்க, இன்ஃபினிமம் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 0 ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் நம்ம எழுதணும். ஏன்னா இங்கே 1,0 இருக்குது, அதை எழுதிடக்கூடாது. இன்ஃபினிமம் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்களா சுப்ரீமம் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்களான்னு கேட்டால் அந்த ஆர்டரில் தான் நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணணும். A sequence an converges to L if and only if every subsequence of an. அதாவது ஒரு சீக்வென்ஸ் வந்துட்டு இப்போ எல்லுங்கிற ஒரு லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற சப்சீக்வென்ஸும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா அந்த எல்லுக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். அதே மாதிரி ஒரு சப்சீக்வென்ஸ் வந்து எல்லை கன்வர்ஜ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த சீக்வென்ஸ்க்கும் அதே லிமிட் தான் இருக்கும். ஒரு சீக்வென்ஸ்க்கும் ஒரு சப்சீக்வென்ஸ்க்கும் சேம் லிமிட் பாயிண்ட் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் என்னவாக தான் இருக்கணும். கொஷின் நம்பர் என்ன 42. இதுவும் என்னவாக தான் இருக்கணும், கன்வர்ஜஸ் டு எல்லாம் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 43 -1 ஹோல் பவர் என்ன, இது நம்ம நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். -1 + 1 -1 + 1 இந்த சீக்வென்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ த லிமிட் பாயிண்ட் என்னது -1 + 1. சி தான் ஆன்சர். அடுத்தது 44. Which property states that for any x belongs to R there exists n belongs to n such that n greater than x. இது வந்து ஆர்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. இதுவும் நான் வந்துட்டு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ பார்க்க வேணாம், புரியாது. இது வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸில் வச்சு பாயிண்ட் நோட் பண்ணவங்களுக்கு இது படிச்சிருப்பீங்க, இல்லாதவங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நேம்டு தியரமெல்லாம் நான் கிளாஸில் வந்துட்டு நேம்டு தியரம்னு ஒரு கிளாஸ் கொடுப்பேன். அதில் வந்து இது அந்த போல்சனா வைஸ்டாஸ் தியரம் அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். கொஸ்டினில் இதை எடுத்து வச்சிட்டேன். The sequence a in equal to n + 1 divided by n. இது வந்துட்டு மோனோட்டானிக்கலி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக ஆசிலேட்டிங்காக அன்பவுண்டடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆப்வியஸாக எப்பயும் போல் n வெளியெடுக்கிறோம். வெளியெடுத்தால் என்ன வரும், 1 + 1/n டிவைடட் பை n வரும். n கேன்சல் ஆகி 1 + 1/nங்கிற சீக்வன்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்துட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 + 1/1ன்னு போட்டோம்னா நமக்கு 1 + 1 2ன்னு வரும். 1 + 1/2ன்னு போட்டோம் அப்படின்னா 1.5 கிடைக்கும். அடுத்தது என்னென்ன டேர்ம் கிடைக்கும்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? சரி, இதுக்கு 0.5 வரும். எல்சிஎம் எடுத்தோம்னா 2 + 1 டிவைடட் பை 2 3 டிவைடட் பை 1.5 தான். ஃபஸ்ட்டு டேர்முக்கு 2, அடுத்த டேர்ம் 1.5, அடுத்தது 0. சம்திங் வரும்.
ஸோ இது எப்படி தான் வருது, குறைஞ்சிட்டே தான் வருது. அடுத்தடுத்த டேர்ம் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், மோனோட்டானிக்கலி டிக்ரீசிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இஃப் சுப்ரீமம் எஸ் லெஸ் தென் இன்ஃப்ரீமம் எஸ் தென் த செட் எஸ் இஸ். இப்போது இன்ஃப்ரீமம்னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு செட்டோட லோவர் லிமிட், லோவர் பவுண்டை தான் நம்ம இன்ஃப்ரீமம்னு சொல்லுவோம். சுப்ரீமம்னா என்ன சொல்லுவோம், ஒரு செட்டோட ஹையஸ்ட் வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சுப்ரீமம்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செட்டோட ஹையஸ்ட் வேல்யூவோட லோயஸ்ட் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா, முடியவே முடியாது இல்லையா. அப்போ அது எம்டி செட்டாக தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு 47, த சீக்வன்ஸ் an ஈக்குவல் டு சைன் n பை பை 2. சைன் இப்போ என்னுக்கு வந்துட்டு நம்ம 1 2 3 வழக்கம் போல் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். n ஈக்குவல் டு 1 போட்டோம்னா சைன் பை பை 2 அதோட வேல்யூ 1. அடுத்தது 2 போட்டோம்னா சைன் 2 பை பை 2 2 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா சைன் பை. சைனில் எத்தனை பை வந்தாலும் அதோட வேல்யூ 0 தான். அடுத்தது சைன் 3 பை பை 2 அதோட வேல்யூ -1. அடுத்தது சைன் 4 பை பை 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 பை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0. ஸோ இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா an வந்துட்டு 1 0 -1 0 1 0 -1 0 இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். அப்போ இது எந்த ரெண்டு லிமிட்குள்ளே இருக்குது, -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்ற வேல்யூ வரும். ஸோ இதோட லிமிட்ஸ் எப்படி இருக்குன்னா -1 +1 இந்த ரெண்டுக்குள்ளே மாறி மாறி போயிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து ஆசிலேட்ஸ் ஃபைனைட்லி. நெக்ஸ்ட்டு, இந்த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் ஆர் எவ்ரி காட்சி சீக்வன்ஸ் இஸ். ஒரு ரியல் நம்பர், இதை ஆல்ரெடி பார்த்தது தானே, காட்சி சீக்வன்ஸு ரியல் நம்பர்ஸில் இருந்ததுன்னா அது என்னமா இருக்கும், கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். நான் நோட்ஸில் நோட் பண்ண சொன்னேன் இல்லையா. இதோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம் ஃபார் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கம்ப்ளீட்னஸ் காம்பேக்ட்னஸ் எல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் படிப்போம். இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு காட்சி சீக்வன்ஸ் ரியல் நம்பர் சிஸ்டமில் இருந்ததுன்னா அது கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். If an tends to a and bn tends to b, then the sequence an dot bn converges to. இதுக்கு நம்ம எழுதிய பார்த்துடலாமா. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு an ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். 2n + 1/n எடுத்துக்கிறேன். இது புக் எக்ஸாம்பிள், அதனால நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம லிமிட் n tends to infinity சப்ஸ்டியூட் பண்ணலாமா. n வெளியே எடுத்துருவோம். அப்போ 2 + 1/n டிவைடட் பை n இருக்கும். n கேன்சல் ஆகிட்டு 2 + 1/n வரும். n இன்ஃபினிட்டி போட்டோம்னா என்ன ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆகிட்டு 2 கிடைக்கும். அதே மாதிரி bnக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5n - 2/n ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். என்ன வெளியே எடுத்தால் nn கேன்சல் ஆகிட்டு நமக்கு எப்படி இருக்குன்னா 5 - 2/n இருக்கும். இன்ஃபினிட்டி போடும்போது இந்த டேர்ம் 0 ஆகி 5 கிடச்சிரும். அப்போ an வேல்யூவும் bn வேல்யூ ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 × 5 = 10. இப்போது இது வந்து கிடைச்ச ஆன்சரை வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ an டாட் bn பார்க்கலாமா. இந்த ஈக்குவேஷன் என்னது, 2n + 1 டிவைடட் பை n 5n - 2 டிவைடட் பை n. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2n + 1 × 5n - 2 டிவைடட் பை n² வரும். இதோட ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா 10n² + n - 2 டிவைடட் பை n² வரும். n² வச்சு இது செப்பரேட் பண்ணோன்னு வைங்களேன், 10 + 1/n - 2/n² வரும். இப்போ லிமிட்டுக்கு வந்துட்டு நம்ம இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்மு 0 ஆகி இந்த டேர்மு 0 ஆகி 10 கிடைக்கும். ஸோ இதோட கான்செப்ட் நமக்கு இப்போ ஃபைனலாக என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா லிமிட் ஆஃப் அ ப்ராடக்ட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் அ லிமிட். ஓகேவா, இந்த ப்ராடக்ட் வேல்யூக்கு லிமிட் எடுத்தோம் அப்படின்னா இந்த லிமிட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே தான் கிடைக்குது. அப்போது an டாட் bnோட வேல்யூவும் a டாட் bயோட லிமிட் வேல்யூவும் நமக்கு என்ன தான் கிடைக்குது, சேம் தான் கிடைக்குது. ஓகே, இதுதானே லிமிட் வேல்யூ. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் 10 தான் கிடைக்குது. an bn மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 10 தான் கிடைக்குது. ஸோ லிமிட் ஆஃப் அ ப்ராடக்ட்டும் ப்ராடக்ட் ஆஃப் லிமிட்டும் நமக்கு சேம். நெக்ஸ்ட்டு, the infimum of the set s equal to x belongs to R such that x greater than 0 is. எஸ்ன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கிற எக்ஸ் வந்து ரியல் நம்பரில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிட்டாங்க. இப்போது நமக்கு லோவர் பவுண்டு கேட்டிருக்கிறாங்க. ரியல் நம்பரில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னா
நமக்கு இப்போ 0.1ன்னு நான் சொன்னால் நீங்கள் 0.01ன்னு சொல்லலாம், இன்னொருத்தவங்க 0.01ன்னு சொல்லலாம். இதுதானே நம்ம ரியல் நம்பர் சிஸ்டம். இதுக்கு அடுத்த நம்பர் இதுதாங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால தான் இதை நம்ம அன்கவுண்டபிள்னே சொல்லுவோம். ஸோ ஆப்வியஸாக இதோட லோவர் பவுண்ட் என்னவாக தான் இருக்கும்னா 0வாக தான் இருக்கும். 0வுக்கு அடுத்தது ஒரு பவுண்ட் நம்மளால் சொல்ல முடியவே முடியாது. 0.1ன்னு நான் சொன்னால் 0.1ன்னு நீங்கள் சொல்லலாம், இன்னொருத்தவங்க 0.01ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த அளவுக்கு நமக்கு லோவர் பவுண்ட் என்னது, இன்ஃபிமம் வேல்யூ இஸ் 0. ஓகேவா? ஸோ 50 கொஷின்ஸ் ஆன்சர் பார்த்தாச்சு. இதில் 2 மட்டும் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். போல்சனா-வைஸ்தஸ் தியரமும் ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் என்ன சொல்லியிருக்கேன், நேம்டு தியரம்னு ஒரு கிளாஸ் போடுவேன், அதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நேம்டு தியரமெல்லாம் தனியாக படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதுங்கிறதுனால. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு பாருங்கள். இது ஒழுங்காக பண்ணலைனாலும் பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ.